ஹலோ மக்களே, வெல்கம் டு சாய் கேமிங். நீண்ட நாட்களுக்கு உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். வெல்கம் டு மை கேமிங். இப்போ நம்ம இன்ட்ரோவை பார்த்துட்டு நம்ம கேம்குள்ளே போயிடலாம். வாங்க மக்களே. ரைட்டு, இப்போ நம்ம கேம் உள்ள வந்தாச்சு. இன்ட்ரோ இப்படி தான் இருக்கும் மக்களே. எடுத்த உடனே காரை கொடுத்துருவாங்க. என்னென்ன மூடு, என்னென்ன ஏரியாவுக்குள்ள போறது அப்படின்றதெல்லாம் சொல்லிடுவாங்க. உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை செலக்ட் பண்ணி போங்கடா. ஆனா என்ன அந்த மூடு மூடா ஏதோ ஒன்று ஒரு 4 காமிச்சாங்கல்ல, அதுல ஃபர்ஸ்ட் மட்டும்தான் ஓப்பன் ஆகும். நான் அதையும் சொல்லிக்கிறேன். ஏன்னா அது ஒரு லெவலுக்கு ஒரு ஓப்பன் ஆகுமா அப்படிதான் எனக்கு சொன்னாங்க. எனக்கும் அப்படிதான் கொடுத்தாங்க. உங்களுக்கு என்னவோ நீங்க விளையாடி பார்த்துக்கோங்க. இது ஒரு அல்டிமேட் தரமான பயங்கரமான அப்படி செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான கேம்லாம் நான் சொல்ல மாட்டேன். வீடியோ போடணும், உங்களுக்கு நான் வீடியோ சப்மிட் பண்ணும், அதனால நான் எடுத்து போட்டிருக்கேன். ஆனா கேம் விளையாட நல்லா இருக்கு. நீங்க என்னடா அப்பெல்லாம் நீ பாட்டுக்கு கேம் உள்ள வருவ இடத்தோடனே மக்களே தான் மக்களே கேமோட நேமு கொடுக்குறேன், அங்க கொடுக்குறேன், மயிர்ல தூக்கி வைக்கிறேன், கையில தூக்கி நிறுத்துறேன், அப்படி இப்படின்னு இப்போ ஒண்ணுமே செத்துருவன் எங்களுக்கும் தெரியும்ண்ணா. இதெல்லாம் தெரிஞ்சே ஓட்டுறேன் பேர் அவன் தானே ரேசரு. நான் எதுவுமே சொல்றது இல்லதான். ஆனா நான் சொல்லலைனாலும் அப்படியே நான் விட்டுற மாட்டேன் மக்களே. நீங்க டிஸ்கிரிப்ஷன் ஒண்ணு இருக்கு. அதுல போயிட்டு பாருங்க. உங்களுக்கு கேமோட நேமு, கேமோட லிங்க்கு ரெண்டுமே சப்மிட் பண்ணியிருப்பேன். ஏன்னா நான் கேம் வீடியோ எப்படி ரெக்கார்ட் பண்ண வரேன்னா கேம் நேமை பார்க்காத வந்துடுறேன். மொத்தமாக நான் இன்ஸ்டால் பண்ணி விளையாடிடுறேன். அதை நான் பார்க்காமலே வந்துடுறேன். இங்கே நான் எதுவும் சொல்கிறதில்ல, அவ்வளோதான் மக்களே. நான் கொஞ்சம் மெமரி லாஸ் பேஷண்ட்டு, அதனால் அப்பப்போ இப்படி தான் கொஞ்சம் மறக்குவேன். அதெல்லாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க. இந்த கேம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல்லாம் நல்லா இருக்கு. நீங்கள் மெக்கானிக் கிட்ட கொடுத்து அது சரியில்லை இது சரியில்லை அலைன்மெண்ட் பார்க்கறதுலாம் தேவையில்ல. ஏன்னா கண்ட்ரோல்லாம் இல்லையே நல்லா பயங்கரமாக கொடுத்துருக்காங்க. நல்லா வளையுது, நல்லா திரும்புது. ஆட்டோமேட்டிக் இண்டிகேட்டர் பார்த்தீங்களா? இப்போ நான் லெஃப்ட்ல திருப்புற ஆட்டோமேட்டிக் இண்டிகேட்டர் போட்டுக்குது. எவன் வீட்டு காரில் இப்பெல்லாம் இண்டிகேட்டர் ஆட்டோமேட்டிக்காக கொடுக்குறாங்க போடாம, நம்ம வீட்டு காரில் கொடுக்குறாங்க மக்களே. நம்ம வீட்டு காரை வாங்கி விளையாடுங்க, ஓட்டுங்கடாடி. ஏன்டா இப்படி போயிட்டு மற்றவங்க இருக்கலாம் இல்லை பாருங்க. இண்டிகேட்டர் பின்னாடி சின்ன காரு, உத்தரோண்டு காரு, ஆனா புகை தள்ளுது. இப்பதான் ஒரு 2 செகண்டுக்கு முன்னாடி வடை சாப்பிட்டு வந்தேன், உளுத்த வடை. பக்கத்து வீட்டு பெரியம்மா கொடுத்துட்டு போனாங்க. அது இன்னும் வாயிலே ஒட்டிட்டு இருக்கு மக்களே. டேஸ்ட் அதை அப்படியே பேசவும் முடியல. அந்த டேஸ்ட் போகவும் மாட்டேங்குது. என்னடா பண்றதுன்னு மென்னு எச்சி முழுங்கி பேசிட்டு இருக்கேன். செம டேஸ்ட் வடை, செம டேஸ்ட். இப்போ நம்ம காரு என்ன ரேஸா இல்லை என்ன டிராஃபிக் ரேஸா இன்னும் ஒன்றும் புரிய மாட்டேங்குது. சரி ஏதோ ஒன்று, அவ்வளோதான். போடு ஸ்கிட்ட போடு. காரு ரேஸுனாலே நம்ம தான் அஜித் குமாரி மிஞ்சி. வட போச்சு. சரி செத்து போயிட்டுன்னு நினைக்காதீங்கடா, செத்தாளுக்கே. ஏண்டா ஒரு டயலாக முழுசா சொல்ல விடுங்கடா. அதுக்குள்ள போய் முட்டிக்கணுமா? அப்படி போய் என்னதான் நீ பண்ண போற சொல்லு. சரி ஓகே, மறுபடியும் நம்ம வந்துட்டோம். மறுபடியும் நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வெள்ளை கலர் ஆம்னி தாண்டி போயிட்டோம், பச்சை கலர் காரை தாண்டி போயிட்டோம், சிகப்பு கலர் எந்த சைடில் வளையிற நீ? பார்த்து போனேன் பார்த்து போனேன். வீட்டில் பொண்டாட்டி பிள்ளைகிட்டலாம் சொல்லிட்டு வந்துட்டியா? நான் பாதி தூரம் தான், இன்னும் பாதி தூரம் தான். எல்லாம் எப்படா வரீங்க? எல்லாம் எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்டா இப்படி பண்றீங்க? இப்படிதான் தாண்டி போகணும். ஐயோ கொஞ்ச நேரத்துல ஈரக்கொலையை அறுத்து போட்டானே. இவனுங்கிட்ட தப்பிச்சு வர்றதுக்குள்ள எனக்கு போதும் ஆயிருது. சரி அடுத்தது என்னென்னமோ பண்றான். அதேதான் அதேதானே. அதேதான். 1 வேவா 2 வேவா, அப்புறமா நைட்ல ஓட்டுறீங்களா, சாயந்தரத்துல ஓட்டுறீங்களா, இல்லை காலையில ஓட்டுறீங்களான்னு கேக்குறாங்க. என்னடா கார் இது? வாவ், அது என்ன ஒரே நெருப்பு வருது? அந்த கார்ல கூட பரவாயில்ல, 2 நெருப்பு வந்துச்சு. இது என்ன ஒரே நெருப்பு வருது? இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம அந்த காலத்துல எப்படி ஒரு 10 வருஷத்துக்கு முன்ன ஸ்கூல் போகும்போது இப்பதான் யாருமே வருது இப்ப. சரி ஓகே. ஐயோ என்ன சொல்ல வந்தேன்?
ஒரு 10 வருஷத்துக்கு முன்னே ஜாமெண்ட்ரி பாக்ஸ் ஒன்று வாங்குவோங்க. அந்த அது மாதிரி நான் வந்து இந்த மாதிரி ஜாமெண்ட்ரி பாக்ஸ் வாங்கியிருக்கேன். இந்த கார் மாதிரியே இருக்கும். ஐ பள்ளி கத்து சாரி மக்களே, கொஞ்சம் கவனம் திசை திரும்பிடுச்சு. என்னவோ தெரியல, இன்னைக்கு நான் வாய்ஸ் என்ன ஒரே ஆக்சிடென்ட் மேல ஆக்சிடென்ட்டா நடக்குது. என் வாழ்க்கையில ஒரே ஆக்சிடென்ட்டா நடக்குது. அன்னைக்கு என்னடானா அங்க ஒரு ஆக்சிடென்ட், அதுக்கப்புறம் மறுநாள் இன்னொரு ஆக்சிடென்ட், திரும்பி எனக்கு ஆக்சிடென்ட்டு, இப்போ இதில் ஆக்சிடென்ட்டு. இது எங்கே போய் முடியும்னு தெரியல. மூஞ்சி வாயெல்லாம் உடச்சின்னு உக்காந்துக்கிறேன். நான் பண்ணுறதோ போங்கடா அடிச்சு. நம்ம கரெக்டாக போனாலும் ஆப்போசிட்டில் வரவங்க ஒழுங்காக வர்றதில்ல. நான் ஏதோ இந்த மாதிரி டிரைவிங் ஸ்கில் நிறையா வச்சுருக்கிறதுனால சில பல ரேஸ்கள்லாம் போயிட்டு வந்துட்டு நிறைய கப்பு மெடலு நிறையா ட்ராஃபிலாம் வாங்கினதுனால எனக்கு ஓகே. எந்த சந்தில் எப்படி போகணும், இந்த சந்தில் விட்டால் போகுமாக்கா வண்டி, அந்த சந்தில் விட்டால் வண்டி போகுமா அப்படின்னு எனக்கு தெரியுது. இதே தெரியாத பசங்களுக்கெல்லாம் நான் கிளாஸ் போயிட்டு ஒழுங்காக ப்ராப்பராக ஓட்டி காமிச்சு லைசன்ஸ் வாங்கின்னு வண்டி ஓட்ட வரணும். சரியா? எல்லாம் என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸை கையாக ஆகிட முடியாதுடா பசங்களா. என்னடா நீங்கள் போங்கடாடி, நல்லா ப்ராப்பராக ஓட்டி கற்றுன்னு அதுக்கப்புறமா வண்டி ஓட்ட வாங்கடா. ஏய் 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 நம்ம வந்து இப்படியே போயிட்டுருக்கு, வாழ்க்கை இப்படியே போயிட்டுருக்கு. வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறோம், அந்த எண்டில் போய் நிறுத்திட்டு நான் வின் ஆகிட்டேன் அப்படின்னு வேறு காரை மாற்றின்னு வரோம். இந்த ரேஸு வந்து நம்ம இதரா டைமிங் ஓடுது. எப்பா சாமியா, நானும் இப்போ தான் பார்க்குறேன். புதுசாக மோடு கொடுத்துட்டாங்க. மக்களே, கொஞ்சம் ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்துருச்சு, அதனால் கொஞ்சம் இடைவேளை விட்டுட்டேன். மறுபடியும் கண்டினியூ பண்ணுறேன். இப்போ வந்து நெக்ஸ்ட் மூடு ஸ்டார்ட் ஆச்சே. அடுத்தது 1 vs 1. வா, இப்போ வந்து அந்த வெள்ளை கலர் குதிரையும் அந்த கருப்பு கலர் குதிரையும் ரேஸ் போக போகுது. சொல்லவா வேணும், யார் வின் பண்ணுவா? உங்களுக்கே தெரிஞ்சது தான், எனக்கும் தெரிஞ்சது, இந்த ஊருக்கே தெரிஞ்சது. கொஞ்சம் சொல்லுங்கள் பார்ப்போம். யா நான் தான் வின் பண்ணுவேன். ஏன்னா இது என்னோடய கேம்டா, நான் விளையாடுறது, நான் தான் வின் பண்ணுவேன். வேறு யார் வின் பண்ணுவேன்? இல்லை வின் பண்ண விட்டுருவோமா? தோற்று போயிட்டான் கருங்குட்டி. அடுத்த ரேஸ் வந்து யார் கூட என்ன பார்க்கவே இல்லை. சரி, ஓகே, நம்ம வந்து அடுத்த இதில் பார்த்துக்கலாம். நீ 2 பாகம் விட்டு போகிற, அதுவும் பெருசாக விட்டு போகிற. நெருப்பு பின்னாடி பறக்குது, ஆனால் இந்த குட்டியூண்டு போக தான். ஆனால் எப்படி வர வார்த்தைல மின்னல் மாதிரி பண்ணல, மின்னல் மாதிரி அப்படியே இடி வந்து பூமியில் இறங்குற வேகத்தில் போயிட்டுருக்கேன். உங்களால் அப்படி போக முடியுமா? வின் பண்ணியாச்சு. யாஹூ. இப்போ வந்து நம்ம அடுத்தது ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த கேமு இன்னும் தெரியல மக்களே. இது சாணிடா அப்படி இருக்குது மக்களே. எனக்கு வந்ததே வருது, ஓட்டினக்காரே ஓட்டின்னு வந்த இடமே வந்துன்னு. ஐயோ ஏன்னா ஒரு மாதிரி, அது எப்படி சொல்கிறது, ஓட்டுறதுக்கு நல்லா இருக்குது. எப்படி ஒரு டிராஃபிக் ரேஸ் மாதிரி கொஞ்சம் நல்லா இருக்குது. வந்ததே வருதா. இப்போ வந்து அதில் அந்த மூடு இருந்துச்சு, ஒரே ரோடு மேலே ஒரே ஃப்ளோவாக போகிற மாதிரி இருந்துச்சு. இப்போ இது 1 vs 1. அப்பப்போ மாற்றி விட்டால் தானே விளையாடுறதுக்கு நல்லாயிருக்கும். ஒரே இதாக விளையாடுறதுக்கு ஒரு மாதிரி கடுப்பு புண்டையாகுது பாரு. சேர்த்துட்டோம், அவ்வளோதான் மறுகையா. நான் தப்பிச்சிட்டேன். சரி, ஓகே, இன்னொரு கொஞ்சம் நேரம் விளையாட்டு அதுக்கப்புறமா படாடே அப்படின்னு வச்சுட்டு போயிடலாம். காண்டாகுது கருமாந்திரம். இப்போ வந்து நம்ம பக்கம் வந்து அஜால் குஜால் அமுக்கு டுமுக்கு அம்மாள் டும்மாள் வின் பண்ணியாச்சு. அடுத்தது யாரா நான் யாரா ஆப்போசிட்டு காமிங்கடா என்கிட்ட. மொத்தமாக கட் பண்ணி விட்டுறீங்க. சாரி, நான் தான் வீடியோ கட் பண்ணிட்டேன். நான் ஒரு மட்டும் போங்க, அவ்வளோதான் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ இன்றைக்கி டேவே சரியில்லை மக்களே. என்னவோ ஒரு மாதிரியாக போயிட்டுருக்கு, மந்தமாக போயிட்டுருக்கு. என்னால் ஒழுங்காக வீடியோ வேறு போட முடியல. நீங்கள் வேறு சப்போர்ட்டை வாரி இறக்கிறீங்களா? என்னால் அதை எப்படி சந்தோஷத்தை கொண்டாடுறதுனே ஒன்றும் தெரிய மாட்டேங்குது.
அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. பயங்கரமான சப்போர்ட்டை கொடுக்குறீங்க, பயங்கரமான சப்போர்ட்டு. 4 மாதமாக 4 மாதம்லாம் இல்லை, ஒரு 2 மாதமாக அந்த சேனலை நடத்திட்டுருக்கேன். 42 சப்ஸ்கிரைபர்ஸ் யார மாட்டேங்கிறாங்க. ஏய் நான் தானடா ஏன்டா இப்படி பண்ணுற? இப்போ அவங்க என்ன நினைப்பாங்க? என்னை பாட்டுன்னு நினைப்பாங்க. அது உனக்கு தேவையா? போடாடி செய். திரும்ப வரமாட்டேன் தானடா ஆட்டம் போட்டீங்க. வந்துட்டேன்டா. நானும் ஹார்ட் ஒர்க் அப்படியே இந்த கூலி வேலை கூட போயிடலாம். இந்த கூலி வேலை கூட போயிடலாம் மக்களே. ஆனால் இந்த வீடியோ எடுத்து க்ரியேட் பண்ணி அதுவும் இந்த ரீச்சே ஆகாமல் ஒரே மாதிரி வீடியோ போடுறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. எடுத்த உடனே குபீர்னு மேலே எழுந்துக்கணும், அதுதான் அப்போ தான் இன்ட்ரெஸ்டிங்காக ஐயோ அப்படின்னு வீடியோ போடுறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். என்னடா நீங்கள் யூடியூப்பை ஒன்றும் சரியில்லைடா போடாடி. என்னடா வீடியோ போட்டு என்னடா நாங்கள் இதில் சம்பாதிக்கிறது? இது நான் யூடியூப்லாம் எடுத்த உடனே போயிருந்தா ஏன்டா என்னை இப்படி புலம்ப வைக்கிற? போடா. நான் வந்து வேறு கண்டென்ட்டு, நான் வந்து ஓட்டுறது காரு, இதுதான் என்னோடய கண்டென்ட்டு. அதை விட்டுட்டு நான் வேறு மாதிரி புலம்பிகிட்ருக்கேன். சரி ஓகே விடு. இப்போ வந்து எப்படி சொல்கிறது, கடைசி ரவுண்டு இதுக்கு மிச்சம் நான் விளையாடல. ஏன்னா எனக்கே போர் அடிக்குது, ஒரே மாதிரி வந்துட்டுருக்கு. நான் வந்து வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன் மக்களே. நான் வந்து நெக்ஸ்ட்டு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சில்லற குதி கேமாக எடுத்துன்னு வரேன். அதுதான் இன்ட்ரெஸ்டிங்காக நல்லாயிருக்கும். நம்ம வந்து நெக்ஸ்ட் ஒரு நல்ல கேமில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் மக்களே உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன். See you, bye bye.